முக்கிய செய்தி. முதலமைச்சர் விஜய்க்கு மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசியதால் விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் போலீசார் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். கோவில்பட்டியில் நேற்று முன்தினம் இரவு வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் சர்ச்சையாக பேசியதாக புகார் எழுந்தது. தாவிக நிர்வாகிகள் அளித்த புகாரில் தூத்துக்குடி காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், வணக்கம். எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருக்கார், கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமாக ஸ்ரீ தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நேற்று முன்தினம் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் தமிழக முதல்வர் விஜய் குறித்து விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன், அதாவது சட்டமன்றத்திற்குள் விஜய் வந்தால் எலும்பை உடைப்போம் என்று கூறினார். இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த நிலையில தூத்துக்குடி மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையிடம் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட தேவக செயலாளர் பாலசுப்ரமணியன் கொடுத்த புகாரின் பேரில் இன்று காலை மார்க்கண்டேயனை கைது செய்திருக்கிறார்கள். மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டதற்கு அவரது ஆதரவாளர்கள் மற்றும் திமுக கட்சியினர் போலீசாரிடம் எதிர்ப்பு தெரிவித்து அவரை கொண்டு செல்ல விடாமல் தடுத்து இன்று காலை கடும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். போலீசார் அவர்களை அப்புறப்படுத்தி கைது செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனை அழைத்து வந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு கொண்டு வந்திருக்காங்க. அங்கு அவரிடம் தொடர்ந்து விசாரணையானது மேற்கொண்டு வருகிறது. மேலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் 4 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. மேலும் செய்தியாளர்களும் 100 மீட்டர் தூரத்திற்கு அப்பால் தடுத்து அமைத்து நிறுத்தப்பட்டுள்ளார்கள். உள்ள யாரும் செல்வதற்கு அனுமதி இல்லை. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.